ஏ.ஆர். அப்துல் லத்தீப் அவர்கள் எழுதிய வியாபாரத்தில் வெற்றி பெறுவது எப்படி என்ற புத்தகம் ஏ.ஆர். ஹிதாயத்துல்லா அவர்களின் முன்முயற்சியில் குரல் வடிவம் பெறுகிறது. தமிழ் ஆலிம் டிவியின் தமிழ் கூறும் இஸ்லாமிய உலகிற்கு மற்றுமொரு படைப்பு. தமிழ் ஆலிம் டிவியின் தமிழ் இஸ்லாமிய பங்களிப்பு இன்ஷா அல்லாஹ் தொடரும். இந்த வேளையில் உங்கள் அத்துணை பேருடைய பிரார்த்தனைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கின்றோம். எதை விற்பது? எந்த வியாபாரமாக இருந்தாலும் நாம் ஆரம்பிக்கப் போகும் இடம், மக்கள் தேவை, இவைகளை ஆராய்ந்து ஆரம்பிப்பதுதான் ஒரு தொழில் வளர்வதற்கு முக்கிய காரணியாக இருக்கும். அதேபோன்று சில இடங்களில் எதை வைத்தாலும் ஓடும் என்று சில பொருட்கள் இருக்கின்றன. அதேபோன்று மக்கள் வசிக்கும் எல்லா இடங்களிலும் விற்கும் பொருள் என்ன என்பதை நாம் அன்றாட வாழ்வில் உணர முடியும். அதாவது நம் வாழ்க்கையின் அடிப்படையில் மிக முக்கியமானது உணவு. அந்த உணவு சார்ந்த அரிசி, பருப்பு, தானியம், மசாலா வகைகள், உணவு விடுதிகள் என்று உணவு சார்ந்த தொழில்கள் மக்கள் எங்கெல்லாம் வாழுகிறார்களோ அங்கு வைத்தால் நன்றாக வியாபாரம் நடக்கும். இப்படி ஆராய்ச்சி செய்து அனலைஸ் செய்து வியாபாரம் தொடங்குவது நல்லது. எனவே இடம் என்பது வியாபாரத்திற்கு முக்கிய பங்கு உண்டு. வரிசையாக இருக்கும் கடையை விட 4 தெருக்கள் சந்திக்கும் முனைக்கடை, கார்னர் கடை, இங்கு மக்கள் அதிக அளவில் கூடுவார்கள். இப்படி பார்த்து கொள்வது நல்லது. அதேபோன்று எங்கு எதை விற்பது என்பதையும், இன்றைய சூழ்நிலையில் என்ன பொருள் மக்களால் அதிகம் வாங்கப்படுகின்றன என்பதையும் அறிந்து அந்த வியாபாரத்தை செய்ய வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் உணவு, துணிக்கடைகள் போன்று மக்களுக்கு வாகனம் அவசியம். பெட்ரோல் டீசலுக்கு மாற்றாக உலகம் வேகமாக போய்கொண்டிருக்கிறது. எனவே இ-பைக்கு, இ-சைக்கிள், இ-ஸ்கூட்டர், இ-கார் என்று எங்கோ போய்கொண்டிருக்கிறது. எனவே அதற்குண்டான டீலர்ஷிப் அல்லது உற்பத்தி அல்லது அதற்கு தேவையான உதிரி பாகங்கள் போன்றவற்றை உற்பத்தி செய்யும் தொழிலை தொடங்கலாம். எந்த தொழிலாக இருந்தாலும் தேவை என்ன என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். அந்த பொருட்களின் தரம் தாழ்ந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒருமுறை மக்கள் அந்த பொருளை வாங்கிவிட்டு, தெரியாம இந்த பொருளை வாங்கிட்டோம் என்று சங்கடப்பட வைக்கக்கூடாது. மீண்டும் மீண்டும் அவர்களாகவே கேட்டு வாங்கும் அளவுக்கு தரமாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். தரமான பொருளுக்கு மக்கள் என்றுமே ஆதரவு தருவார்கள். அதிக லாபம் வைக்காமல் தரமான பொருளை கொடுத்தால் அதிக மக்களை நம் பொருட்களை வாங்க வைப்பதன் மூலம் லாபம் பெற முடியும். நம் கஸ்டமர்களையும் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதேபோல் வாடிக்கையாளர்கள் பெயர் சொல்லி கேட்டு வாங்கும் பொருட்களை, என்கொயரி பேஸ்டு ப்ராடக்ட், அதிகமாக விற்பனையாகும் பொருட்களையும், கமர்ஷியல் ப்ராடக்ட், சிறிதளவே தேவைப்படும் பொருட்களையும், தேங்கி தேங்கி விற்பனையாகும் பொருட்களையும், விற்பனையே ஆகாமல் இருக்கும் பொருட்களையும் முதலில் இனம் காண வேண்டும். இதற்கு படிப்பறிவு மட்டும் போதாது. அதற்கு அனுபவ அறிவும் தேவை. ஒரு தொழில் செய்ய நினைக்கும் நமக்கு அது தேவை. இல்லையெனில் அந்த அனுபவ அறிவு கொண்ட ஒருவரை நாம் நம் தொழிலில் அமர்த்தி அவர் மூலம் வியாபாரம் தொடங்கி அவருடைய அனுபவத்தை நாம் கற்று
நாளடைவில் நாம் கற்ற அனுபவத்தை மூலதனமாக மாற்றி வெற்றிகரமாக தொழில் செய்திட வேண்டும். உதாரணமாக, ஒருவர் ஒரு சூப்பர் மார்க்கெட் வைத்துள்ளார். நல்ல விற்பனையாகிறது. மக்களின் தேவையை அந்த ஒரு சூப்பர் மார்க்கெட்டினால் பூர்த்தி செய்ய இயலவில்லை. இன்னொன்று திறந்தாலும் ஏற்கனவே நடந்து வரும் சூப்பர் மார்க்கெட்டிற்கு பாதிப்பு இல்லை. நம்மிடம் பணம் உள்ளது, ஆனால் நம்மிடம் போதிய அறிவு, அனுபவம் இல்லை. இப்போது என்ன செய்வது? உடனே குதித்து விடலாமா? திறந்துவிட்டு கற்றுக்கொள்ளலாம் என நினைப்பதா? அல்லது கற்றுக்கொண்டு திறப்பது? அல்லது அந்த தொழில் அனுபவம் கொண்ட ஒருவரை வைத்து ஆரம்பிப்பதா என்பதை நாம் சற்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எனவே, ஒன்று, அந்த தொழில் நம் அனுபவமாக மாறும் வகையில் வேலையில் சேர்ந்து கற்க வேண்டும். அல்லது அனுபவப்பட்ட ஒருவரை வைத்து ஆரம்பிக்க வேண்டும். எடுத்தேன் கவிழ்ந்தேன் என்ற நிலை இருக்கக்கூடாது. இது மட்டுமின்றி, நாம் விற்பனை செய்யும் பொருள் சந்தையில் எப்படி புழங்குகிறது? தாராளமாகவா அல்லது தட்டுப்பாடு நிலவுகிறதா என்பதையும் கவனிக்க வேண்டும். நாம் விற்கப் போகும் பொருள் தேங்கிவிட வாய்ப்புள்ளதா என்பதையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எனவே, நமக்கு எது தேவை, எவ்வளவு தேவை, எந்த நேரத்தில் தேவை என்ற புரிதல் அவசியம் வேண்டும். எந்த பொருள் என்ன விலைக்கு, எந்த தரத்தில், எந்த நேரத்தில் சந்தையில் விற்கிறது, அதன் எதிர்கால தேவை எந்த அளவுக்கு உள்ளது என்ற ஆழ்ந்த அறிவும் அவசியம். பொருட்களை விற்பனைக்கு வைக்கும்போது தரம் பிரித்தல், கிரேடிங், பேக்கேஜிங், காட்சிப்படுத்துதல், விசுவலைசேஷன், இருப்பு வைத்தல், இன்வென்டரி மேனேஜிங், செலவினங்களை குறைத்து அதன் மூலமும் லாபம் ஈட்ட எப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் திட்டமிடல் வேண்டும். மேலும், வியாபாரம் செய்யும்போது உற்பத்தி, கொள்முதல், விற்பனை என்று மட்டுமே முடங்கி போய்விடக்கூடாது. கண்டிப்பாக வரவு செலவு கணக்குகளை முறையாக எழுதி அதை நடைமுறைப்படுத்தி வந்தால் ஒவ்வொரு நாளும் நம் வியாபாரம் எந்த முறையில் போய்கொண்டிருக்கிறது, லாபமாக இயங்குகிறதா அல்லது நஷ்டத்தில் இயங்குகிறதா, லாபம் என்றால் எந்த பொருட்கள் மூலம் லாபம் கிடைக்கிறது, எந்த பொருள் விற்பனையாகிறது, ஆகவில்லை, மந்தமாக எந்த பொருள் இருக்கிறது, எத்தனை சதவீதம் லாபம் என்பதையும், நஷ்டம் என்றால் அதை எப்படி நிவர்த்தி செய்வது, அதற்கு மாற்றாக என்ன செய்வது போன்ற சூட்சுமங்களையும், எவ்வளவு அரசுக்கு வரி கட்ட வேண்டும், வேலை செய்பவர்களுக்கு எவ்வளவு, இவ்வளவு, விற்பனையகத்தின் இயங்கும் செலவு என்ன, இதில் என்ன கூடுதல் குறை போன்று எண்ணற்ற செயல்களை நாம் கவனிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் வரவு செலவு பார்ப்பதன் மூலம்.